திருவேற்காடு பகுதியில் கூவமாற்றின் பகுதியில் உள்ள குடியிருப்புகளை அகற்ற அதிகாரிகள் நோட்டீஸ் ஒட்டிய நிலையில் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்றிருக்கின்றனர். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ். சதீஷ், வணக்கம். அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? தற்போதைய கள நிலவரங்களை விவரிங்க. திருவேற்காடு பெருமாள் கோயில் தெரு பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது. பல ஆண்டுகளாக இந்த பகுதியில் வசித்து வரும் இவர்கள் கூவமாற்றின் கரையின் மேல் இருப்பதாக ஆக்கிரமிப்பு செய்திருப்பதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு இந்த குடியிருப்புகளை அளவீடு செய்யும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் தாங்கள் பல ஆண்டுகளாக இந்த பகுதியில் இருப்பதாகவும் இந்த பகுதியில் உள்ள குடியிருப்புகள் பல தலைமுறையாக இங்கு வசித்து வருவதாகவும் இந்த குடியிருப்புகளை அகற்றக்கூடாது என அந்த பகுதி மக்கள் ஏற்கனவே பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்த நிலையில் தொடர்ந்து அதிகாரிகள் இந்த குடியிருப்புகளை அளவீடு செய்யும் பணியில் ஈடுபட்டனர். அவ்வப்போதெல்லாம் இந்த பகுதியில் வாக்குவாதம் ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில் இன்று அளவீடு செய்யப்பட்ட குடியிருப்புகளுக்கு நோட்டீஸ் ஒட்டும் பணிக்காக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அந்த குடியிருப்பு வாசிகள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடும் மேலும் தங்களுக்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என கேட்ட நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து அந்த வீடுகளுக்கு நோட்டீஸ் ஒட்டும் பணியில் ஈடுபட்டனர். இதை கண்டித்து அந்த பகுதி மக்கள் பெண்கள் ஆண்கள் என 100க்கும் மேற்பட்டவர் அங்க பகுதியில் உள்ள சாலையில் அமர்ந்து திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு வந்த பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை குண்டுகட்டாக தூக்கி அருகில் இருந்த தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர். தற்போது அந்த சாலை மறியலின் போது பெண்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் தொடர்ந்து அந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டு தற்போது அந்த பகுதியில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட நிலையில் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்கள் மற்றும் ஆண்களை மீட்டு தற்போது திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்புடன் கணக்கீடு செய்யப்பட்ட குடியிருப்புகளில் தொடர்ந்து நோட்டீஸ் ஒட்டும் பணியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதி மக்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்றால், தாங்கள் பல தலைமுறையாக இந்த பகுதியில் வசித்து வருவதாகவும் எந்த வெள்ள பாதிப்பின் போதும் தங்களுக்கு எந்தவித அரசு நிதியும் தங்களுக்கு வரவில்லை, தொடர்ந்து இந்த பகுதியிலேயே தாங்கள் வசிக்க ஆவணம் செய்ய வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஆனால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தற்போது நீர்பிடிப்பு பகுதியான கூவமாறு செல்லக்கூடிய நீர்பிடிப்பு பகுதியில் இந்த குடியிருப்புகள் இருப்பதாகவும் எனவே இந்த குடியிருப்புகளை அகற்றுவதற்கு தொடர்ந்து நோட்டீஸ் ஒட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வரும் நிலையில் ஏராளமான போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதால் இங்கு பதட்டமான சூழல் ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.